ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். சொல்லுங்கள் சார். வந்துட்டுருக்கார் சார். இல்லை சார், நாளைக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறேன் சார். ஓகே சார். ஏய், நாளைக்கு காலைல கமிஷன் ஆஃபீஸில் ஆர்டிஎக்ஸ் ஹேண்ட் ஓவர் பண்ணோம், போய் செக் பண்ணிட்டு வா. சரிங்க ஐயா. சார், என்ன கேஸு? ரேப் அட்டம்ப்ட்னு பாதிக்கப்பட்ட பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் சார். எவிடன்ஸ் இருக்கா? இருக்கு. அப்புறம் என்னடா உட்கார வச்சு டீ கொடுத்துட்டு இருக்கீங்க? ஏய், எந்திரா போடா. சார் என்ன சார் கை வைக்க? சார் நான் சார் பண்ண மாட்டேன் சார். ஒப்பியா ஒப்பியா சார் ஒப்பியா ஒப்பியா பண்ண மாட்டேன் சார். ஒப்பியா ஒப்பியாடா. சார் பண்ண ஐயா வணக்கங்க ஐயா. நுங்கம்பாக்கம் செக் போஸ்ட்டில் ஒருத்தனை பிடிச்சிருக்கோம். வண்டி டீட்டெயில்ஸ் செக் பண்ணதில் வண்டி தூக்கிட்டு வந்தீங்க ஐயா. கூடவே பேக் செக் பண்ணதில் கொக்கைனு ஹார்ட் டிஸ்க் இருந்துச்சுங்க ஐயா. விசாரிச்சு எதுவும் வாயை திறக்க மாட்டான். ஆள் பார்க்க வேற ஒரு மாதிரியா இருக்கான் ஐயா. இப்போ என்னங்க ஐயா பண்ணுறது ஐயா? சரி, அவனை ஸ்டேஷன் கூட்டு வா. ஐயா இவன் தான் அந்த அக்யூஸ்ட். பையன் வயசு என்ன? ஐடி செக் பண்ணியாச்சா? ஐடி செக் பண்ணி வச்சுங்க ஐயா. 18 வயசு ஆயிடுச்சு. அங்கே உட்கார வைங்க. சரிங்க ஐயா. டே தம்பி, இதெல்லாம் எங்கேருந்து எடுத்துகிட்டு வர? யார் கொடுத்தா? இல்லை சார், நான் தான்.
டேய், சிட்டிலே பெரிய ட்ரக் எக்ஸ்சேஞ்ச் இது உன்னால் தனியாக பண்ணியிருக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். சொல்லு, இதுக்கு முன்னாடி யார் இருக்கா? சார் அதான் சொல்கிறேன்ல யாரும் இல்லைன்னு. என் மேலே கேஸ் போட்டு உள்ள தூக்கி போட்டு சார். அதை விட்டு வாழன்னு பேசிட்டு. இவனா? சுந்தரம் சார் 12 days ஆயிடுச்சுல. சுந்தரம் சார் சொல்றா. சொல்லிடு. ஏமா வீட்டு வாடகை என்ன தேதி 20 ஆகுது. இந்த 2 நாள் மட்டும் டைம் கொடுங்க சார். இன்னும் எத்தனை நாளைக்கு தாம்மா இதே கதையை சொல்லிருப்ப நீ? இன்னும் 2 நாளில் வருவேன். 3 மாதத்து வாடகை எடுத்து வைக்கிற, இல்லைன்னு வச்சுக்கோ வீட்டை காலி பண்ணி போயினே இரு. டேய் இங்கே வாடா. அப்புறம் சத்யா, ஸ்கூல்லாம் முடிச்சிட்ட, அப்புறம் என்ன பண்ணலான்ற ஐடியா? அது காலேஜ் போய் படிக்கலான்னு இருக்கோம் ஓனர். ஏது படிக்க போறியா? ஏண்டா 3 மாதம் வீட்டு வாடகையே கட்ட முடியல, அப்புறம் எப்போ மேற்படி படிக்க போகிறேன்ற? என்ன ஓனர் பண்ணுறது, எல்லாம் தலையெழுத்து. எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல வேலை இருக்குது, போறியா? சென்னையில் ஒரு பெரிய கம்பெனி இருக்குது, அக்பர்னு ஒருத்தன் இருக்கிறான். நான் அவன்கிட்ட சொல்லி அனுப்புகிறேன். பார்சல் கரெக்டாக டைமுக்கு டேட்டுக்கும் டெலிவரி கொடுக்கணும். மாதம் 50,000 ரூபா சம்பளம். அண்ணா யாரா இவன்? வந்தவாசன் வந்திருக்காண்ணா, பிளேடு சொன்ன பையன். உன் பேர் என்னடா? சத்யா. இவன் தானா? ஆமாண்ணா. கூட்டு போய் வேலை சொல்லி கொடு. ம் சரிண்ணா. இது என்ன தெரியுமா? என்னதுடா அது? ஆ கோலமாவு ட்ரை பண்ணுறியா? டேய் கொக்கைன்றா, ட்ரை பண்ணுறியா? இல்லை வேணாண்ணா. சரி என்ன வேணாண்ணா? வர்றா. நல்லா இருக்கா? செம்மையாக இருக்குண்ணா. நல்லா இருக்குன்னு நீ எழுத்துடக்கூடாது, போலீஸ்ட்ட மாட்டாமல் பொருள் போய் சேரணும், புரியுதா? சரிண்ணா. அதில் என்ன இருக்குன்னு தெரியாது, ஆனால் அது உங்களால் ஓப்பன் பண்ணவே முடியாது. ஏன்? சார் ஹார்ட் டிஸ்க் ஓப்பன் பண்ண முடியல, பாஸ்வேர்ட் கேட்குது. நான் தான் சொன்னேன்ல. சுந்தரம், ஹார்ட் டிஸ்கை சைபர் கிரைமில் கொடுத்து உடனே ஓப்பன் பண்ண சொல்லுங்கள். ஓகே சார். யோ, யாருன்னு பாரியா? என்னடா இது? போலீஸ் ஸ்டேஷனா என்ன பூட்டியே வச்சிருக்கீங்க? என்ன இன்ஸ்பெக்டர் பிஸியா? அடடே வாங்க வக்கீல் சார். என்ன ஸ்டேஷன் பக்கம்லாம் நீ கூட்டிகிட்டு போய் யாரும் இல்லையே? கூட்டு போதான் வரணுமா என்ன? கொடுத்துட்டு போக கூட வரலாம்ல. என்னது? வர ஜூன் 22 என் பொண்ணு கல்யாணம் வச்சிருக்கேன், கண்டிப்பாக வந்துடணும். சூப்பரு. அட கண்டிப்பா வந்துட்டா போச்சு. ஏய் டீ காஃபி ஏதாவது? இல்லை இல்லை எதுவும் வேணாம், முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்கு. சரி. யார் இவன்? என்ன கேஸு? ஸ்மக்லிங் கேஸ். சந்தேகத்தில் அரெஸ்ட் பண்ணியிருக்கேன், விசாரிச்சுட்டு இருக்கேன். ஏதாச்சும் சொன்னானா? 4 போட்டேன், சொல்லிட்டான். எவிடன்ஸ் ஏதாவது இருக்கா? இருக்கு. ஒரு பேக்கெட் பவுடரும் ஒரு ஹார்ட் டிஸ்க்கும். அந்த ஹார்ட் டிஸ்கை தான் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறேன், முடியல. சரி சரி, நீ விசாரி, எனக்கு மீட்டிங் இருக்கு, நான் வரேன். வா. சொல்லு ஜாஃபர். சார் ஸ்பாட்டுக்கு வந்துட்டேன்,
இன்னொரு முக்கியமான விஷயம் சார். 2 வருஷமா வெளியே வராதவன் இன்னைக்கு வந்திருக்கா. ஆனா அவன் எங்க இருக்கான்னு தான் யாருக்கும் தெரியல. அவன் ஃபோட்டோ ஏதாச்சும் இருக்கா? இல்ல சார், அவன் போட்டோ யார்கிட்டயும் இல்ல. ஆனா அவன் ரொம்ப டேஞ்சர். 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ட்ரக் மாஃபியா கேங் காணாம போனதுக்கு இவனும் ஒரு காரணம்னு சொல்றாங்க. சரி, நான் கூப்பிடுறேன். ஏய் எல்லாம் வாங்கடா. ஒத்த மும்பைல இருந்து வந்த அவாலா பணம் வரல, ஆந்திரால இருந்து வந்த பவுடர் ஆர்டிஸ்ட்க்கு போலீஸ் கிட்ட மாட்டிட்டு இருக்கு. என்னடா மாதிரி வேலை பாக்குறீங்க? அதான் ஆர்டிஸ்ட் ஓப்பன் பண்ண முடியாதுல்ல. நம்மளால ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டான். அப்புறம் என்னண்ணா? ஏய் மயிறு, நாளைக்கு காலையிலக்குள்ள என் கையில சரக்கு வந்தாகணும். சார் இன்னைக்கு இல்லாமல் சரக்கு இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக வந்திருக்கு. என்னக்குன்னு தெரியல, பட் சம்திங் இஸ் ஹியூஜ். I'll be keep posted. Yes sir. இல்லன்னா ஒத்த ஒவ்வொருத்தனையும் விட மாட்டேன். டேய் சரண், கூப்பிட்றாங்க சார், அதை பண்ணுறேன். 4 பேரை கூட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போ. ஹார்ட் டிஸ்க்கு பவுடர் சரி முக்கியம். ஓகே. கிளம்பு. சார் மைக்ரோ சரக்கு கூட தான் சார் இருக்கு. போனால் தூக்கிடலாம். வாயை மூடுறா. சரக்குலாம் கூட தான் சார் போனால் தூக்கிடலாம் சார். அமைதியாடுறா. சொன்னா கேளுங்க சார், போனால் தூக்கிடலாம் சார். மாட்டிக்கிட்டடா. மேட்ச் ஆகுது. ஃபோட்டோஸ் அனுப்புறேன், செக் பண்ணி சொல்லு. சார் இவன் தான் சார் 2 வருஷமா தலைமறைவா இருந்துட்டு இப்போ வெளியே வந்திருக்க அக்பர். சார் சார் அக்பர் சார். அக்பர் வேணாம். அக்பர் சொல்றது கேளு. அக்பர், அக்பர், ஏய் சரண், சரண், ஏய் ஏய் அக்பர் தப்பு பண்ற. ஏய் எடுத்து பேசு. எங்க வீட்டை சுத்தி நிறைய பேர் இருக்காங்கங்க. கையில கன்னெல்லாம் வேற வச்சிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. அக்பர் தப்பு பண்றடா. டேய் ஃபேமிலி என்னடா பண்ணுச்சு? அவங்கள விட்டு நீ சொன்னா நான் கேட்கணுமா? ஐடி செக் பண்ணீங்களே, அந்த ஐடி ஒரிஜினல் செக் பண்ணீங்களா? இல்ல, ஐடி மாதிரியே நான் சொன்ன ஃப்ளாஷ்பேக்கும் ஃபேக். உன்னை யோசிக்க விடாம ஒரே இடத்துல உட்கார வைக்க தான் நான் சொன்ன ஒரு சின்ன டம்மி கதை. அதே மாதிரி எனக்கு அம்மாலாம் கிடையாது, ஒரே ஒரு அண்ணன் தான். எங்களை சித்தப்பா தான் வளர்த்தார். இதான் என்னோட ஒரிஜினல் ஃப்ளாஷ்பேக். ஒரு ஸ்டெப் முன்னாடி வச்ச திருநெல்வேலி இருக்க உன் பொண்டாட்டி 6 ஸ்டெப் கீழே போயிடுவா. ஓகேனா வா. அப்புறம் என்ன சொன்ன? என்னால இதெல்லாம் பண்ண முடியாது, உன் பின்னாடி வேற யாரோ இருக்காங்கன்னு சொன்னல. முட்டா பையன். ஏய் இப்போ அந்த பேக் எடுத்துடா. டேய் டேய் டேய், இந்த ட்ரக்ஸ்னால அடுத்த ஜெனரேஷனே இல்லாம ஆயிடும்டா. உன் சுய லாபத்துக்காக ஏன்டா அடுத்த வாழ்க்கையோட விளையாடுற? டேய் நான் என்ன கூவி கூவியா வித்துன்னு இருக்கேன்? உச்சிருக்கு வாங்கி அடிக்கிறான், நான் என்னப்பா பண்ணிட்டோம்? அக்பர் தப்பு மேல தப்பு பண்ற. இந்த ட்ரக்ஸ் வெளியே போனாலும் நான் சப்ளை பண்ண விட மாட்டேன்டா. டேய் நீ புடிச்சது வெறும் 6 லட்ச ரூபா சரக்கு, என்கிட்ட 600 கோடி ரூபாய்க்கு சரக்கு இருக்கு. இப்போ நான் வந்ததுக்கு காரணமே அந்த சின்ன பென்ட்ரைவ் தான், புரியுதா? நாளைக்கே அந்த 600 கோடி ரூபா சரக்கு எடுத்து சென்னை ஃபுல்லா சப்ளை பண்ண வேண்டாம். உன்னால ஒரு அங்க பார், அது அடிக்குது பார், அதை எடு. அக்பர், நம்ம சரக்கு கூட ஒன்று போலீஸ் சுத்திடுச்சு. பில்டிங் சுத்தி பாம்பு செட் பண்ணிருக்காங்க.
சார் ஹார்ட் டிஸ்க் ஓப்பன் பண்ணியாச்சு. ஜாஃபர், சரண் சொன்ன ட்ரக்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளோஷன் இன்ஃபர்மேஷனில் இங்கே ஒருத்தர் மாட்டியிருக்கான். டீட்டெயில்ஸும் மேட்ச் ஆகுது. ஃபோட்டோஸ் அனுப்புகிறேன், செக் பண்ணி சொல்லு. சார் இவன் தான் சார் 2 வருஷமாக தலைமறைவாக இருந்துட்டு இப்போ வெளியே வந்திருக்க அக்பர். எல்லோரும் நல்லா கேட்டுக்கோங்க. நம்ம ஸ்டேஷனில் இருக்கிற பையன் 12th முடிச்சுட்டு சென்னை வந்த சத்யா இல்லை. சென்னை சிட்டியோட ட்ரக்ஸ் சப்ளையர், கேங் லீடர் அக்பர். 2 வருஷம் கழிச்சு இப்போ தான் வெளியே வந்திருக்கான். ஸோ நல்லா கேட்டுக்கோங்க. அவன் இந்த ஸ்டேஷன்லேயே வச்சு லாக் பண்ணான். இந்த ஸ்டேஷன் அவன் கண்ட்ரோலில் தான் இருக்குன்னு அவனை நம்ப வச்சு அந்த டைமில் அந்த குடோனை பிளாஸ்ட் பண்ணணும். இது மட்டும் கரெக்டாக நடந்துருச்சு. இனி சென்னை சிட்டியில் 5-6 வருஷத்துக்கு ட்ரக்ஸ்ன்ற பேச்சுக்கே இடம் இல்லை. புரியுதா? அப்புறம் ஏன் உன்னை இவ்வளோ நேரம் பேச விட்டேன்னு பார்க்குறியா? அது பிளான் எக்ஸிக்யூட் பண்ண கொஞ்சம் டைம் வேணும்ல, அதான் உன்னை பேச விட்டு உன்னை வேற எதையும் யோசிக்க விடாமல் வச்சுருந்தேன். ஆனால் ரொம்ப பேசுகிற. டேய் போடுறா அவனை. வாடா. எத்தனை பேர் போதைக்கு அடிமையாக்கியிருப்ப? ஆ, இங்க நடக்கிற பாதி தப்பு போதையில தான் நடக்கும். அவனுக்கு அக்கா தெரியறதில்ல, அம்மா தெரியறதில்ல. தப்பு நடக்க தானே செய்யும். உன்னெல்லாம் ஜெயிலில் போட்டா ஜெயிலே போதைக்கு அடிமையாக்கிற மாட்ட? சுந்தரம் சார், கோர்ட்டுக்கு போறப்ப இவன் ஓடிட்டான்னா என்ன பண்ணுவீங்க? என்கவுண்டர் சார். ஒருவேளை ஓடலைன்னா போலீஸை தாக்க வந்தானே என்கவுண்டர் பண்ணிவிடுவோம் சார். சூப்பர், பார்த்து பண்ணிடுங்க. ஓகே சார். ஏய் வாடா. டேய் வெளிய விடுறா. இன்னும் இது முடியல, இப்பதான் ஆரம்பிக்குதே. இதுக்கு பின்னாடி நாங்க 3 பேர் மட்டும் இல்ல, இன்னும் பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்க. ஒருத்தரும் லைன்ல கிராஸ் பண்ணுவாங்கடா. ஏய், அதெல்லாம் அடுத்த பாட்டில் பார்த்துக்கலாம்டா, போட. டேய் நாயே, என் சரக்கு குடோனை எரிச்சது மட்டும் இல்லாம என் மைக்கில் வேற கொண்டுட்டேன். நான் உன்னை சும்மா விட மாட்டேன். நீ யாரா? சென்னையில் இருக்கிற குடோனை எரிச்சதால மட்டும் எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்காத. இன்னும் 1 மாசத்துல என் ஆட்களை 500 பேர் இறக்கி திரும்பவும் ட்ரக்ஸ் சப்ளை பண்ண வேண்டாம். இங்க பார், இந்தியாவில் இருக்கிற 1% ட்ரக்ஸை மட்டும் தான் நீ அழிச்சிருக்க. இன்னும் 99% ட்ரக்ஸை நான் தமிழ்நாட்டுக்கே கொண்டு வருவேன்டா. அட் த சேம் டைம் உன்னையும் சும்மா விட மாட்டேன். ஐயோ, இதெல்லாம் நான் சொன்ன ஏற்றுக்கவங்கன்னு வேறு தெரியலையே. இருந்தாலும் கேளு. ஐம் வெயிட்டிங். எனக்கு ஒன்று மட்டும் கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஸ்பாட்டில் மைக்கிள் பாடி கிடைக்கல. ஸ்டேஷன்லேருந்து அக்பர் தப்பிச்சிட்டான். அண்ட் அக்பர், மைக்கிள்
இவனுங்க 2 பேரும் பிரதர்ஸா? அது மட்டும் இல்லை, அட்வொகேட் ஜானகிராம இவனுங்க சித்தப்பனா? ஏதோ இடிக்குதே. அக்பர், மைக்கேல், ஜானகிராம் சிங்கே ஆகலையே. நீங்கள் உடனே கிளம்பி ஸ்டேஷன் வாங்க.